ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி அமையப்போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன், ஓகேவா? சில பேரோட பிளாக்கேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துடுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன், ஓகேவா? உங்களோட ஆறாவை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க, அப்போ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் நீங்கள் கிடைக்கும். இப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த டிவைன் பாத் சேனலுக்குள்ளே நீங்கள், நான், யூனிவர்ஸ் 3 பேரும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கான எனர்ஜி ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். இங்கே நானும் யூனிவர்ஸ் மட்டும் ப்ரிடிக்ஷன் பார்க்க வரல, உங்களுக்காக தான் நீங்கள் வரோம். அப்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல சேனலில், அதுக்கு தான். ஓகே, நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 2024 நிறைய விஷயங்களுக்காக ட்ரை பண்ணி அது எதுக்குன்னா உங்களோட வேலை வாய்ப்புக்கு, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பு. மோஸ்ட் ஆஃப் இந்த இந்த இது வந்து சூஸ் பண்ணவங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க இந்த ஒரு 2 விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள். மணிக்காகவும் உங்களோட ஜாபு, ரிலேஷன்ஷிப்காக நிறைய இந்த ஸ்ட்ரகிள், ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நமக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்ற அந்த ஏக்கம் வந்துச்சு. 2வது, நிறைய முயற்சி பண்ணி ஓஞ்சும் போயிட்டீங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, இனி என்ன நடக்குதோ நடக்கட்டும், சரி வர 2025 ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்தா கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டிங்களா? ஆமாம் மேடம், அப்படி தான் யோசிக்கிறேன் அப்படின்ற தனுஷ் ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் இல்லையா? அப்படி நீங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் முன்னெல்லாம் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடிச்சா அதை வந்து என்ன சொல்கிறது, அடித்து தூள் கிளப்புவேன். அதில் சக்ஸஸ் பார்க்காம விட மாட்டேங்க எந்த ஒரு வேலையை தொட்டாலும். ஆனால் இன்றைக்கி இப்போ நிலமை அப்படி இல்லை. ஏன் இந்த தொடர் தோல்வி உங்களுக்கு? கொஸ்டின் மார்க். எதை தொட்டாலும் இதுவாகுதுப்பா. கார்மிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. 2வது, அந்த ஃபெயிலியரான அந்த ஆழ்மன பதிவுகள் உள்ள ரெக்கார்டில் இருக்குது. இப்போது இந்த ஆழ்மன பதிவுகள், இந்த தொடர் ஃபெயிலியர் அதெல்லாம் உங்கள் மனசு ஏற்றுக்கல. உங்கள் மனசு ஒரு மண் மாதிரிப்பா. மனசு வந்து மண் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் காலத்தில் செடியாக முளைச்சி மரமாக வளர்ந்துடும். அது வந்து இது நல்ல விதை, இது கெட்ட விதை, இது கெட்டதெல்லாம் நம்ம வந்து விளைவிக்கக்கூடாதுன்னா அதுக்கு தெரியாது. ஸோ புரியுதா? ஸோ இது ஒரு டாப்பிக்கு. இந்த டாபிக் எடுத்தோன்னா இது பெருசாக போகும். உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, எதனால் இந்த மாதிரி தொடர் ஃபெயிலியர் வருதுங்கலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணால் வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறுது கைஸ். இந்த பேட் சைக்கிள் மாறி உங்களுக்கான குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. படிப்புக்காக சில பேர் வந்து ட்ரை பண்ணுற விஷயங்கள், அதுலேயும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். இதனால் நீங்கள் படிப்புக்காக சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் பிரேக் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் தான், நியூ பார்ட்னர் தான் வராங்க. ரீயூனியன் பாசிபிளான்னு எனக்கு தெரியல. ரீயூனியனுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. கார்டு வழியாக பார்க்கும்போது நியூ பார்ட்னருக்காக தான். அதாவது ஜாபு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் அப்ராட் ஜாபு, வெளியூர் ஜாபு, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி, இல்லை ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி, இல்லைனா அதர் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி தான் தெரியுது, ஓகேவா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2025 உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களை அதுக்கு தயார் பண்ணிக்கோங்கோ. இந்த பழைய ரெக்கார்டோட நிற்காதீங்கோ. கண்டிப்பாக நம்ம ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர் வராங்க. அவங்க வந்து அபவ் 35க்கு மேலே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து 45 கூட இருக்கலாம், 40க்கு மேலே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் வருவாங்க. அவங்க ரொம்ப நல்லா உங்களை டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க.
கவலைப்படாதீங்க. அதே மாதிரி மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றவங்க, இப்போ தான் நியூவாக மேரேஜ்க்காக அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான நல்ல விஷயங்கள், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இந்த இயரில் வருது. ஒரு சிலருக்கு வந்து செல்வ செழிப்பு, திடீர் பணவரவு, அபேண்டன்ஸ், நீங்கள் செய்கிற வேலை சாதாரண வேலையாக இருந்தால் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன், அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல க்ரோத்திங் வரும். யாராச்சும் அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் ரொம்ப வந்து எப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு வருவாங்க. அவங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 40, 35 இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அவங்க என்ன ராசியில் இருப்பாங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசியில் லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறது மெயில் எனர்ஜி, ஃபீமேல் பார்க்குறீங்க, உங்களுக்கு மெயில் எனர்ஜி வந்து கன்னி, மகரம், ரிஷபம், தனுஷ், சிம்மம், மேஷம், இந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட உங்களுக்கு வரலாம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டல்னஸ்ஸே இருக்காது அவங்கக்கிட்ட. துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லோ ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா பிடிக்காது. அவங்க கூட நின்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா அலர்ட் ஆகிடுங்க. ஓகேவா? அது உங்களுக்கான பேர் தான் சொல்லி. ஓகேவா? உங்களுக்கான பர்சன். ஓகே, சரி. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இந்த 2025 உங்களோட பழைய சொத்துக்கள், உங்களோட மூதாதையரோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் அதோட பங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து மூதாதையரோட வழிபாடுகள் செய்யுங்க. அவங்களுக்கான அந்த இதெல்லாம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணுங்கள். சரியா? குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ், இந்த ஃபெயிலியர்லேருந்து வெளில வரணும். அப்போ வந்து உங்களை நல்லா ஹீல் பண்ணிங்கன்னு பாசிட்டிவ் எனர்ஜியாக வைங்க. கண்டிப்பாக இந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ஈர்க்க முடியும். உங்களுக்கு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நடந்ததெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு பேட் கர்மாவாக இருக்குது. அது மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த பர்சன் கூட. ஓகேவா? ரீயூனியன் ரொம்ப ரேராக தெரியுது. இன்கேஸ் உங்களுக்கு ரீயூனியன் ஐடியா ஏதாவது இருக்குன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீயூனியன் மாதிரி இதில் காமிக்கல. ஒரு சிலர் உங்களோட மணி குரோத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து மணி இன்கம்க்கு யாராவது உங்களோட உங்கள் வீட்டில் ஒரு அப்பா கிட்டே இருந்தோ இல்லைனா உங்களோட கணவர்கிட்ட இருந்தோ ஒரு நல்ல சப்போர்ட்டு இந்த இயர் கிடைக்கும். ஓகேவா? உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய, வெல் டேக் கேர் பண்ணக்கூடிய நல்ல பர்சன். இப்போ லைஃப் பார்ட்னர் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி நல்ல வெல் செட்டில்டாக இருக்க பர்சன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப கனெக்டிவாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இருக்கலாம். டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அப்புறம் வந்து நர்ஸு, ஹீலர்ஸ், டீச்சர்ஸ், டீச்சிங் லைனில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட அந்த பர்சன் உங்களுக்கு வரலாம் லைஃப் பார்ட்னர். ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இதில் வந்து இந்த நடந்த பழைய காலத்தில் நடந்த விஷயத்தில் நிறைய வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஆகிட்டு உங்களோட நல்ல பாசிட்டிவான எனர்ஜியெல்லாம் ரொம்ப ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. எமோஷ்னல் ஆகிருக்கீங்க. அந்த ஃபேமிலிக்காக நிறைய உங்கள் குடும்ப உறுப்பினருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய எஃபெக்ட் போட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கீங்க. அப்படியா? கண்டிப்பாக உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங்காக உங்களோட குடும்ப ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஓகேவா? யூ மஸ்ட் டேக் ஹீலிங். உங்களுக்கு யாராவது ஹீலர் தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. இல்லை யாரும் தெரியலனா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு நியூ பார்ட்னர் வராங்க. பட் நீங்கள் வந்து பழைய பார்ட்னர் பண்ண அந்த வலிகள் வேதனையிலே மூழ்கிட்டுருக்கீங்க. அந்த ஹீலிங் நான் சொல்கிறது இப்போ ஒரு சிலருக்கு, இதுக்கு முன்னாடி சொன்னது அவங்க வந்து குடும்ப ஒற்றுமை, அவங்க குடும்பத்துக்காக நிறைய நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க, ஹீலிங் பண்ணிக்கோங்க.
இப்போ சொல்கிறது வந்து ஒரு சிலர் பழைய அதாவது கடந்த காலத்தில் நடந்த உங்களோட முக்கியமான உறவு, அது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க. மோஸ்ட் ஆஃப் திருமணமானவங்க தான், அதாவது உங்களோட எக்ஸ்பர்சன், கணவரோ இல்லை மனைவி, அந்த மாதிரி அவங்க கொடுத்த வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க வந்து உங்களை டோட்டலாகவே செஞ்சிட்டாங்க. என்னது செஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அடுத்தது ஒன்றுமே தெரியல, எல்லாம் பிளாங்காக இருக்குது, எல்லாம் ஜீரோவாக தெரியுது. நான் எப்படி திரும்ப வந்து எழுந்திருச்சு நான் வந்து மறுபடியும் அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற வழியோடு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு 2025 ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. பட் நீங்கள் உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ரெக்கார்டு, இதெல்லாம் போயிட்டு அவங்கள ஸ்பாயில் பண்ணக்கூடாது. சில பேர் அடிக்கடி ஏன் இந்த மாதிரி ஒரு செகண்ட் லைஃப் போனாலும் சரி, செகண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு போனாலும் சரி, ஏன் அடி வாங்குறீங்கன்னா, இதுதான் மெத்தட், இதுதான் காரணம். சரியா? இந்த ரூட், இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் ஹேஸ் அ ரெக்கி ஹீலர் அண்டு ஃப்ளவர் தெரபிஸ்ட். எனக்கு ஏஞ்சல்ஸோட எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கும். அதனால் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால என்னால் இதை வந்து கொடுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங்கில் நாங்கள் எடுத்துருக்கோம். ரெண்டாவது, இன்ட்யூஷன்லேயும் நான் டாரூட்க்கு வரும்போது எனக்கு டிவைன் எனக்கு இந்த விஷயங்களை வந்து எனக்கு கைட் பண்ணதுனால, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இதில் ஒரு கன்க்ளூஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் என்னோட இந்த விஷயத்துக்காக எனக்கு கடவுள் கொடுத்த இந்த அற்புத ஞானத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி லேக்கில் இருந்து உங்களுக்கெல்லாம் இறைவன் என் மூலமாக, இந்த டிவைன் பாத் மூலமாக ஒரு நல்ல ஒரு டீச்சரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ குருவாக இருந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னு அதுக்காக நன்றி சொல்கிறேன். அடுத்த கார்டே குரு, ஹீரோ பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயத்தில் லேக்கில் இருந்தீங்கன்னா, குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க. நீங்கள் ப்ளஸ்ஸை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ். அதனால் மேக்ஸிமம் ப்ளஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ப்ளஸ்லேயே இருங்க. அவங்க ஜெல்லஸ் பண்ணாங்க, அவங்க என்னை ஏமாற்றிட்டு போனாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க அப்படி போயிடணும், அவங்க இப்படி போயிடணும், வேணாம். அந்த வார்த்தையும் வேணாம், அந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். நல்லா இருக்கட்டும், போனவங்க நல்லா இருக்கட்டும். ஓகேவா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துங்களேன், அந்த வாழ்த்து உங்களுக்கு திரும்பி வரும். ஐயோ என்னை இப்படி அப்படி அப்படி ஆயிடணும், அவங்க இப்படி ஆயிட்டாங்க, வேணாம். அவங்களுக்கு கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்க பிடிக்கல, உங்களோட கார்மிகா கூட இருக்கலாம். போன ஜென்மத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதை வந்து கழிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் வந்து உங்களோட அவ்வளோ நாள் இருந்து உங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சந்தோஷப்படுங்க. உங்களோட கர்மாவை கரைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க. அதோடு முடிஞ்சிச்சு இல்லை, கர்மாவை எடுத்து இனி நீங்கள் ஒழுங்காக இருக்கலாம்ல. இனிமேல் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ஏறிடுங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை, எனக்கு இதை வந்து தெரியல, என்னோடய சோல் நான் எதுக்காக வந்தேன், என்ன பர்பஸ்க்கு வந்தேன், எதுக்காக நான் எனக்கு இந்த அவஸ்தை, ஏன் எத்தனை பேரோட கேள்வி மனசில் ஓடிட்டுருக்கு. அந்த ஏங்கிறத விடிக்க அதுக்கான இது உங்களுக்கு தெரியும். வாங்க, இப்போ நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு ஒரு 75% கிளியராக இருக்கும். ஆனால் அடுத்த முயற்சி பண்ணுறேன், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம் தானே உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் அப்படியே நின்ட்டீங்க. எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க தைரியமாக, நல்லது நடக்கும். ஹீல் பண்ணிக்கிட்டு அது உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட 6 சக்கர பவர்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். எடுத்து வைங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. குருமார்களோட வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. குருவே வந்துட்டார். நீங்கள் வந்து சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க, முருகர் பக்தராக இருப்பீங்க, அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சலும் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல பாதையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு இன்ட்யூஷன் அதை சொல்கிறேன் நான். அவ்வளோதான், அதை தான் சொல்ல வராரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. உங்களை அன்பேலன்சிங், அதனால தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களிலும், அதாவது பொருளாதாரத்திலும் உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங், அதை ஸ்ட்ரகிளை கொடுக்குறாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் கொடுக்குறாங்க. இதனால் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. ஓகேவா? இதிலேருந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்களாம். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்.
அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வேலைவாய்ப்புகள், இதற்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரகிலேருந்து நீங்கள் வெளில வரணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிளாக இருக்குது. பட் ஆனால் அவங்க திரும்ப பேக் வருவாங்க, திரும்ப திரும்ப ஃபெயிலியர் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு ரீயூனியன் இருக்குது, ஆனால் அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சனாக, உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆம்பிஷன் இருக்குது. நான் வந்து என்னோடய ஒரிஜினாலிட்டி தெரில, நான் வந்து ஒரு அடிமை. அதாவது நீங்கள் எப்படின்னா, இவ்வளோ காலம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 35-40 வயசுக்கிட்ட இருப்பீங்க. ஒரு சிலர் 30 கூட ஆகிட்ருக்கோம். நீங்கள் இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் யாருன்னே தெரியாமல் உன்னால் இது முடியாது, இது செய்யாத, நீ இவ்வளோ தான் யோசிக்கணும், இதை தாண்டி நீ எதுவும் யோசிக்காத, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அப்படியே அழுத்தி வச்சுருப்பாங்க. நான் வந்து எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் நான் என் திறமையை காட்டி நான் வந்து நான் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலில் நான் எப்படி இருக்கணும்னு அப்படின்னு நினச்ச அந்த விஷயம்லாம் வந்து சாத்தியமாகும் 2025. இது நாள் வரைக்கும் உங்களை அழுத்தியிருப்பாங்க, அதில் ஷைன் ஆகிருக்க மாட்டீங்க, உங்களை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. தட் மீன்ஸ் ஓகேவா, இப்போ உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த செல்வ செழிப்பு, உங்களோட ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறது எல்லாமே நடக்கும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. ஒரு சிலர் வந்து சில அந்த முக்கிய முடிவுகள்லாம் எடுத்து இந்த 2025 மூவ் ஆன் பண்ணுறீங்க. எப்படின்னா, பழைய லைஃபுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட்டிங்க. நியூ அட்வென்ச்சரஸ் நோக்கி நான் டெய்லி அடித்து சாதிப்பேன், நான் வந்து கலக்கி தூள் கலக்குவேன், என்னோடய லைஃப்பை வந்து ஆக்டிவாக நான் வச்சுக்குவேன், என்னையும் நான் ஆக்டிவாக வச்சுக்குவேன், நான் சக்ஸஸாக வாழ்ந்து காமிப்பேன் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஆமாவா இல்லையா? இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன். மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தெல்லாம் நான் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும், நான் வந்து நியூ டைரக்ஷன் எடுக்கிறேன். ஆனால் இந்த 2025 நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. நிறைய புது புது மனிதர்கள் உங்கள் லைனில், உங்களோட பாதையில் வருவாங்க, ஒரு லேர்னிங் கொடுப்பாங்க. எல்லாரையும் நம்பிடாதீங்க. ஒவ்வொருத்தர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு லேர்னிங் கொடுத்துட்டு போவாங்க. புரியுதா? லேர்னிங் கொடுக்குறாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுவாங்க. அதனால் பி கேர்ஃபுல் எவர். ஓகே, பட் வந்து ஒரு லக்ஸரியஸான ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அது நீங்கள் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே, அதாவது 2025 பிகினிங் ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு இது நடக்கும். நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் எண்டிங்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்தேறும். கவலைப்படாதீங்கோ. இதுக்காக நிறைய நீங்கள் ஒரு சிலர் முயற்சி பண்ணி நிறையவே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறீங்க. நிறைய வந்து ஈகோ போயிட்டுருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கிளாஷஸ், சண்டை சச்சரவுகள், ஒரு சிலர் பிரேக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நம்மளோட பழைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போடுறேன். அதில் நிறைய அந்த இது பற்றி நான் சொல்யூஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் ஆழ்மன பதிவுகள் பற்றி, அதெல்லாம் என்ன, உங்களோட ஆறா சக்கரா பவர்னால் என்ன, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ்னால் என்ன, அதை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேவா? அது போய் பார்த்துங்க. ஏன்னா இதையும் ஒவ்வொரு வீடியோலாம் போட எனக்கு வாயெல்லாம் வலிக்குதப்பா, நிஜமாக சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் ஃப்ராங்க்லி. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ வந்து இந்த விஷயம் ஸ்ட்ரக் ஆகி நிற்குதுன்னா எதனால் நிற்குது, எல்லாமே வந்து பழைய வீடியோலாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். ஓகே, 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏஞ்சல்ஸ் நினச்சி கேட்குறீங்களா? மைக்கேல் ஏஞ்சல், முருகர், சாய் பக்தர், அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களா? யார் வழிபாடு பண்ணுறீங்களோ மைண்டில் நிறுத்திக்கோங்க, வந்துடுவாங்க உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க. 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகேவா? இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுது? இந்த ஃபர்ஸ்ட் பைலுக்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், செகண்ட் பைலுக்கு ரெட் கலர் வைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த கலர் இந்த பிரமிட் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்களோட கேள்விகள் எதுவாக இருக்கும்னா, இப்போ கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி ஒரு சில உறவுகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லைனா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்களோட ஒரு இணக்கமான உறவில் இல்லை. அந்த உறவு பற்றின ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு. அது வந்து ஒழுங்காகிடுமா, இல்லைனா இப்படியே தான் இழுபறியாக இருக்குமா, இல்லை இது இப்படி தான் அந்த கிளாஷ் போயிட்டுருக்குமா, அந்த மாதிரி அந்த ஒரு டாக்ஸிக் ஆனால் அந்த விஷயத்தை பற்றியும் அந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். ஆமான்னா கமெண்டில் பதிவிடுங்க. இப்போது ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆகிருக்கும். அது நீங்கள் ரெசனேட் ஆகுங்க எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அது சம்மந்தம் வரலைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு 25% அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், அதனால் சொல்கிறேன். ஓகே. இப்போ பைல் 2க்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு நோ சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான நோ. ஸோ உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி தான். ரிலேஷன்ஷிப் 75% ரிலேஷன்ஷிப். அதர் தென் யாருக்காவது வந்து தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, பிஸ்னஸில் அடி வாங்குது, ஜாபில் அடி வாங்கிட்டுருக்கு, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அடி வாங்குது, எனக்கு தொடர் முன்னேற்றமே இல்லை, வீட்லேயும் இருப்பு கொள்ளலை, வெளியே எங்கே போனாலும் இருப்பு கொள்ளலை, எங்கே போனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயந்தான் நடக்குது, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பிளாக் மேஜிக் இருக்குது. ஓகேவா? ஏதோ கார்மிக் சுச்சுவேஷன்லேயும் மாட்டியிருப்பீங்க சில பேர். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் எடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் 75%, அதர் தென் 25% நான் சொன்ன விஷயங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். டிவைன் உங்களோட இருக்குது. ஓகேவா? பட் ஏதோ நீங்கள் கேட்ட கேள்வி இது ரிலேட்டடாக தான் கேட்டிருப்பீங்க. அதுக்கு தான் அது ஸ்ட்ராங்கான நோ சொல்கிறாங்க. ஓகே. சரி. ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2024க்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 2024 நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு உங்களுக்கு. சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாத அதாவது நெகட்டிவான விஷயங்கள் வந்ததுன்னு சொல்லி அதையே இது பண்ணக்கூடாது. அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். புரியுதா? ஸோ 2024 ப்ளஸ் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ்க்கு, ஏஞ்சல்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய இப்போ வந்து இந்த 24 நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் யூனிவர்ஸ் கொண்டாந்து கையில் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ஏன்னா இந்த ஹீலிங் ப்ராசஸில் நிறைய பேர் நீங்கள் எங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கீங்க. நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகிட்டு இருக்குது. ஏஞ்சல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. டிவைன்னா என்ன? டிவைன் வந்து பர்டிகுலர் ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான், ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அவங்க வந்து டிவைன் தான். நீங்கள் அவங்கள வந்து அல்லான்னு கூப்பிட்டாலும் சரி, கர்த்தரேன்னு கூப்பிட்டாலும் சரி, முருகான்னு கூப்பிட்டாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சல்னு கூப்பிட்டாலும் சரி, அவங்க பவர் தான். ஓகேவா? அவங்க உங்களோட ஆழ்மன பதிவுகள், நீங்கள் உங்களோட நம்பிக்கையோட பர்சன்டேஜ் வச்சு தான் அது. உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்படி அணுகணும், எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டால் உங்களோட டிவைன் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கணும், அந்த வித்தையை தான் நான் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸாக வச்சுருக்கேன். அது வந்து இந்த ஸ்க்ரீனோட எண்டிங்கில் வரும் பாருங்கள். பழைய பதிவுகளில் கூட நிறைய பேசியிருப்பேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட டீட்டெயில் வச்சுருக்கேன். கோர்ஸ் எதாவது கற்றுக்கணுன்னா இந்த அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை அன்னைக்கு உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது. முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை ஏறிடுங்க. 2025 உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.